ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சனி வக்கர நிவர்த்தி பலன் தான் சொல்ல போறேன். அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருந்து உங்கள் ராசியும் பார்க்கிறார். அடுத்ததாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். என்னுடைய பலாபலன்களை இப்போது பார்ப்போம். 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு கிரகமும் நல்லதுதான் செய்யும். அப்போ சனி பகவான் இப்பொழுது வக்கர நிவர்த்தி பெற்றபடியால் பலவிதமான லாபங்களை வாரி வழங்குவார். பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்வார். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைத்துவிடும். மூத்த சகோதரன் மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக உங்களுடைய சுய முயற்சி வெளிப்படும். நீங்கள் நீதியோடும் நேர்மையோடும் சத்தியமாகவும் உண்மை பேசுபவராகவும் நடந்து கொண்டால் உங்களுக்கு நன்மை செய்வார். இதில் ஏதாவது மாறுச்சுன்னா அவர் அதனுடைய தீர்ப்பை வழங்குவார். பொய் சொன்னாலோ ஏமாத்தினாலோ யாராவது வாழ்க்கையை கெடுக்கும் என்று நினைத்தார்களோ நீங்கள் நினைத்தீர்களானாலும் உங்களுக்கு சுப பலனை விட்டு அசுப பலனை கொடுத்து விடுவார். எனவே வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். மக்கள் மத்தியிலே செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் ஏற்படும். புதுவிதமான நட்புகள் தொடர்வார்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நன்மை செய்யும். தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் நீங்கள் பழித்துக் கொள்வீர்கள். இவ்வாறான பலன்கள் ஏற்பட போகிறது. அடுத்ததாக மரண பயம், ஏதோ நம்மளுக்கு ஆயிடுமோ அப்படிலாம் இருக்கக்கூடிய பயங்கள் போய் தைரியம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். திடீர் சந்திப்புகள் நிகழும். இதெல்லாமே நடக்கும். நல்லதும் கெட்டதும் கலந்துதான் நடக்கப் போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் சனியுடைய வக்கரநிவர்த்தி பலன் சொல்லி வருகிறேன். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சனி பகவானுக்கு பக்த ராம பக்த ஆஞ்சநேயர், ராமரை தொடர்ந்து வழிபடக்கூடிய ராமபக்த ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டு வந்தீர்களானால் இந்த காலகட்டத்திலே சனிக்கிழமை தோறும் வணங்கி வழிபட வேண்டும். அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்வது, ஏழைகளுக்கு அன்னதானம் புரிவது, கருப்பு கரிநில வஸ்திரங்கள் தானமாக கொடுப்பது, இதெல்லாமே நல்ல விஷயமாக சொல்லப்படுகிறது. அது இல்லாமல் ஆயுள் இன்சூரன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் துறையில் உள்ளவங்க எல்லாமே நல்ல நிலைமை இருக்க போகிறார்கள். அந்த இன்சூரன்ஸ் வகையில யாருக்காவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் உங்களுடைய திறமையாலும் தன்னம்பிக்கையாலும் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர் மூலமாக அந்த இன்சூரன்ஸ் அவர்களுக்கு சரியான நேரத்திலே கிடைக்க வழி செய்தீர்களானால் இதுவும் ஒரு சூட்சமான பரிகாரம் தான் சொல்லப்படுது. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் எல்லா வகையிலுமே ஏற்றமான பலன்களாக இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் அனுதினம் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரனுக்கு உண்டான மகாலட்சுமி அம்சமாக விளங்கக்கூடிய அந்த லக்ஷ்மி நாராயண பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு எல்லா நலனும் பெற்று வாழப்போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.